ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிருஷ்டி ஃபுட் ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாழ்க்கையோட ஒரு யதார்த்தத்தை சொல்கிற மாதிரி ஒரு குட்டி கான்செப்ட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எப்போ பாரு இதே வேலை தானா? நீங்கள் எப்போ பாரு சண்டை போட்டுட்டு மாமியார் கூட கோச்சிக்கிட்டு வந்துடுறது. ஒரு பிரச்சனைனா அதை அழகாக பேசி தீர்க்கணும். அதை விட்டுட்டு ஆனால் உன்னை கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டா அம்மா வீடே உன்னை எத்தனை நாள் வச்சு பார்த்துக்க முடியும்? எதா இருந்தாலும் போராடி ஜெயிக்கணுமா? அதுதான் வாழ்க்கை. என்ன பிரச்சனை இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க? இல்லைங்கம்மனி, இந்த பொண்ணு என் பொண்ணு எப்போ பாரு கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. மாமியார் ஒன்று பெரியவங்க ஒன்று சொன்னால் அதை ஏற்றுக்கணும், அனுசரித்து போகணும். அதுதான் குடும்பம். அதை விட்டுட்டு வந்து அம்மா வீட்டுக்கே வந்து உட்காந்துக்கிட்டா வேலை நடக்குமா? எவ்வளோ சொன்னாலும் கேட்குறதே இல்லை. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் வேதம் ஓதுற மாதிரி பூஜை பண்ணி நல்லது கெட்டது நான் சொல்லிட்டு இருக்கேங்க அம்மனி. கரெக்ட் தான். நல்லா அட்வைஸ் பண்ணி அமுச்சு வைங்க. அதுதான் கரெக்டு. இந்த பாரு, இதுக்கு மேலே சும்மா சும்மா போய் என் பொண்ணு தப்பு பண்ணது தப்புன்னு என்னால் சாரி கேட்க முடியாது. இனி ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுதான் உன் வீடு. ஒரு நல்லது கெட்டதுக்கு வா, அடிக்கடி இங்கே வராத. எதா இருந்தாலும் இது உன் வாழ்க்கை. நீயே பேசி உன் குடும்பத்துக்குள்ளே பேசி சரி பண்ணிக்கோ. அதுதான் உண்மை. உன்னால் பாரு மாப்பிள்ளை கோச்சிட்டு நிற்கிறாரு. கூப்பிட்டுட்டு வா, பேசி அனுப்பி வைக்கிறேன். உங்கள் வீட்டுக்காரர் கூட இருந்தால் நீ என் வீட்டுக்கு வா. இல்லைன்னா இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு வரதா இருந்தால் என் வீட்டுக்கு வராது. அவர் பார், அவர் முகம் எவ்வளோ வாடி இருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? எவ்வளவுதான் நானும் சொல்றது. இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இந்த மாதிரி வந்தானா என்னால அவங்க மாமியார் கிட்டலாம் போய் பேச முடியாது. சரியா? புரிஞ்சு அனுசரிச்சு வாழ்றது தான் வாழ்க்கை. சரியா?